மாட சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி காதல் கதையை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் அவளோட வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக யமுனா, கங்கா எல்லாரும் வீட்டை டெக்கரேஷன் பண்ணி காவேரியை கூப்பிட்டு வந்து காமிச்சதும் காவேரிக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்காகவா இதெல்லாம் பண்ணீங்க, சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சொல்கிறாங்க. இங்கே கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜயும் அந்த குட்டி அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே காவேரியோட தங்கச்சி, அக்கா 2 பேரும் அந்த அம்முவ பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. விஜயும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்காவோட குழந்தைய இங்கே விஜய் பார்த்துட்டு, இந்த பொண்ணு இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாளா? அம்முவோட வயசு தானே இவளுக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த தூக்கி கொஞ்சுறாங்க விஜய் வந்து. உடனே அம்முவும் கங்காவோட குழந்தையும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரி கேக்கு வெட்டலாமான்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேக்கு வெட்டினதும் குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க. எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. எல்லாரும் ஓன போல ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கங்காவும் யமுனாவும் விஜய தெரியாத மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க. என்ன சாரதா இருந்துக்கிட்டு இந்த காவேரி பொண்ணு எங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்முவை பார்த்து சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட எப்படியாவது நம்ம பேசி காவேரி மனசில் விஜய் இடம் பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். காவேரிக்கு பழசுலாம் ஞாபகப்படுத்துறது இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம பண்ணி எப்படியாவது காவேரியை விஜய் லவ் பண்ண வச்சு 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும். விஜய் தான் காவேரிக்கு பொருத்தமான ஜோடின்ட்டு காவேரி மனசில் பதிகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரியே காவேரி கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, ஹீரோ மாதிரி இருக்கார்ல, பேசாம நீ அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடு இல்லையா, உனக்கு நல்லா பொருத்தமான ஜோடியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு காவேரியை பார்த்து சொன்னதும், போக்கா இன்னுக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு காவேரி சொன்னாலும் காவேரி விஜய் பார்த்துட்டு ஆமால அந்த ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் இத்தனை நாள் காவேரியை விஜய் தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயை காவேரி சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கங்கா சொன்னதுலேருந்து இவரை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் போலுக்க பேசாம அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுலையும் தோண ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அம்மு இருந்துக்கிட்டு விஜயை பார்த்துட்டு, அப்பா அப்பா ஒரு நிமிஷம், எங்கள் மிஸ் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் விஜயும் காவேரி திரும்பி பார்க்குறாங்க. காவேரி அப்படியே விஜய் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு காவேரியும் நம்ம சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லாட்டி பழசு எதுவும் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தோணுது. இந்த நேரத்தில் அம்மு இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, என்ன மிஸ் எங்கள் அப்பாவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு காவேரி தலையாட்டுறாங்க. இந்த நேரத்தில் கங்கா வந்துட்டு விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. விஜய் இங்கே பாருங்க, நீங்கள் பழசெல்லாம் காவேரிக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்களும் காவேரியை உங்கள் பின்னாடி சுத்த வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் காவேரி கிட்ட உங்களை பற்றி ஏதாவது சொல்லி காவேரியே உங்களை ஏற்றுக்கிற மாதிரி, காவேரியை வந்து நீங்கள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் விஜய். இப்போவே கொஞ்சம் பிட்டு போட்டு வச்சோம், அதுக்குவே லேசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக போட்டு வச்சு காவேரி மனசில் நீங்கள் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம். காவேரிக்கு பழசு ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் காவேரி விஜயை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு கங்காவும் யமுனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு ரொம்ப நன்றி கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரி அங்கே வராங்க. என்ன அக்கா, இவர் இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரும் உங்களை கோதாவரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எங்கள் அக்கா பேர் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் யமுனா, கங்கா எல்லாரும் இங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனால சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, அதுக்குள்ளே இங்கே எதுக்கு கிளம்புறீங்க, 2 நாள் இருந்துட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜயும், ஆமாம் இங்கே குழந்தைய கூட்டு வந்திருக்கீங்களா, 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நாங்கள் அங்கே எல்லாமே அப்படியே போட்டு வந்திருக்கோம். குமரன் மாமா வேறு அங்கே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கணும்ல, பாவம் அவர் தனியாக இருப்பார்ல, அத்தையும் ஏதோ வேலையாக வெளியில் போயிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேம்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே யமுனாவும் நிவின் தனியாக இருப்பார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ வந்து உடனே கிளம்பிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. உடனே விஜயும் இருந்துக்கிட்டு, உங்கள் பொண்ணுக்கு ஒரு 2 நாள் இங்கே இருந்தால் என் பொண்ணோட நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆயிடுவா, அதனால நீங்கள் 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அடுத்த லீவ் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வரோம், இப்போ நாங்கள் கிளம்புறோம். கங்காவும் யமுனாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சரி நான் வந்து உங்களை ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து கங்காவும் யமுனாவும் சொல்கிறாங்க, நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு. உடனே நான் வந்து உங்களை ஃபஸ்ட் நாளில் ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இருக்கட்டும் விஜய், உங்களுக்கு என்ன சிரமம், நாங்கள் கிளம்பி போய்க்கிட்டுறோம் அப்படின்ட்டு இங்கே கங்காவும் யமுனாவும் சொல்கிறாங்க. உடனே காவி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச மாதிரி பழகுறாரு,
எல்லார்கிட்டயும் ஈஸியா ரொம்ப நல்லா அக்கறையா பார்த்துக்கிறாரே! காவேரி இருந்துகிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா சொன்ன மாதிரி இவரு கல்யாணம் பண்ணா நம்மளையும் நல்லா பார்த்துக்குவாரு போலருக்கே! அப்டின்னு சொல்லிட்டு காவேரிக்கு மனசுக்குள்ள தோணுது. இங்க அம்மு இருந்துகிட்டு, "சித்தி, பெரியம்மா நீங்க கிளம்பிட்டீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி அத பார்த்துட்டு, "என்னது சித்தி, பெரியம்மாவா? இதெல்லாம் யார் சொல்லிக் குடுத்தா?" அப்டின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க. உடனேவும் சாரதா பாட்டி தான் அவங்க 2 பேத்தையும் அப்டி கூப்பிட சொன்னாங்க அப்டின்ட்டு சொன்னதும், "அக்கா, நீ மொற வச்சுலாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டியா? நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? அம்மாவும் நீயும் ஒண்ணு சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க" அப்டின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அக்காவ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும், "ஏய் குழந்த தாண்டி கூப்பிட்டுட்டு போகட்டும்டி. அதெல்லாம் எதுக்குடி நீ பெருசா சொல்ற?" அப்டின்ட்டு காவேரிய பார்த்து அக்கா சொல்றாங்க. உடனேவும் எங்க சாரதா பாட்டி கிட்ட, அம்முவும் நாங்க கிளம்புறோம் பாட்டி" அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பி அம்மா போறாங்க. அப்ப விஜய் தான் எப்போ பார்த்தாலும் காவேரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு "காவேரி உங்க அப்பாவ காணோம்" அப்டின்னு சொல்லிட்டு அம்மு கிட்ட கேட்குறாங்க. "எங்க அப்பாவா? ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க" அப்டின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றாங்க. உடனே சரி அப்டின்ட்டு காவேரி, "என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு அம்மாவோட அப்பா ஞாபகமாவே இருக்குது. அவரு ரொம்ப அவர் ஒய்ஃப் மேல ரொம்ப அக்கறையா அவர அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு" சொல்லிட்டு அங்க வீட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. அவர கல்யாணம் பண்றது நல்லது தான் அப்டின்னு காவேரி மனசுல தோணிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஸ்கூலுக்கு அம்மு வரமாட்டாங்க. உடனே காவேரி, "அம்முக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு, "மிஸ் அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. அதனால தான் வரல" அப்படின்னு சொல்லி சொன்னதும், "என்னாச்சு? ரொம்ப ஃபீவர், ஊசி போட்டீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்?" அப்படிலாம் காவேரி விசாரிக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல. ஆனா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், "சரி நானு ஈவினிங் அம்முவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரிங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், சரி காவேரி பக்கத்துல இருந்தா அம்முக்கு நல்லது தான் அப்படின்னு சரி சொல்றாங்க. இங்க காவேரி சாரதா கிட்ட, "அம்மா, அம்முக்கு கொஞ்சம் காய்ச்சலாம்மா. நானு அவள வீட்ல போய் பார்த்துட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "நானும் வரேன்டி" அப்படின்னு சொன்னதும், "இல்லம்மா நீ இரும்மா, நான் மட்டும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே விஜய் வீட்டுக்கு போறாங்க. உடனே சாரதாவுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். முதல்ல அவங்க வீட்டுக்கு போறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அவளே அவங்க வீட்டுக்கு போறாளேன்னு சொல்லிட்டு இங்க சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே தாத்தாவ பார்த்துட்டு, "அம்மு எப்படி இருக்கிறா? அம்முவ பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. சரிம்மா, தாத்தா அ அம்மு காவேரி வீட்டுக்கு அம்மு வந்துடுறாங்க. வந்துட்டு அம்மு வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு காவேரி வந்துட்டு, "அம்மு எப்படி இருக்கா? அவளுக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அத பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதும், தாத்தா இருந்துட்டு, "அவ மேல தாம்மா இருக்கா, போய் பாரும்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜய் அங்க இருந்துட்டு குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி பார்த்துட்டு, "வாங்க மிஸ், வாங்க, ரொம்ப ஃபீவரா இருக்குது, விட்டு விட்டு வருது. அம்மு அதான் தூங்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், "ஓ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மு சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அ ஒண்ணுமே சாப்பிட மாட்டேக்கா, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேக்கா" அப்படின்னு சொல்லி சொன்னதும், காவேரியே பக்கத்துல இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுத்தேன். அவளுக்கு எவ்வளோ டிகிரில காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து, அவள பக்கத்துல இருந்து பத்திரமா அக்கறையா பார்த்துக்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இல்லாத ஃபீல் பண்ணாத அளவுக்கு காவேரி அம்முவ அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல அம்மு இருந்துட்டு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிறதுனால, "மிஸ் நீங்க என் பக்கத்துலயே இருங்க, நீங்க போகாதீங்க, என் கூடயே இருங்க. அப்பதான் எனக்கு நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "இல்லம்மா, நான் எங்க வீட்டுக்கு போகணும்ல, நாளைக்கு காலையில வரேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல மிஸ், நீங்க என் கூட நைட்டு தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லி அழுகுது. உடனேவும் அந்த குழந்தைக்கு வேற ஃபீவரா இருக்கிறதுனால காவேரியால மறுக்க முடியல. விஜயும், இன்னைக்கு ஒரு நாள் அம்மோட இருந்துக்கோங்க, நான் வேணா இங்கேருந்து போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க. சாரதா கிட்ட காவேரி ஃபோன் பண்ணி, "அம்மா, அம்முவுக்கு காய்ச்சல் அதிகமா இருக்குது. அம்மு இங்க இருக்க சொல்லி அடம் பிடிக்கிறா. அதனால நான் அம்மு பக்கத்துலயே இன்னைக்கு இருந்து பார்த்துக்க போறேன்ம்மா. நீ மட்டும் இருந்துக்குவியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட கேட்டதும், சாரதா, "ஆ, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நான் இருந்துக்கிடுவேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கும் மனசுல சந்தோஷம். இப்படி ஒண்ணு நடக்குமான்னு எதிர்பார்த்தேன். எப்படியோ நடந்துருச்சு அப்படின்னு சாரதா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க விஜய் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து, "நான் வெளியில தூங்குறேன்டா. மிஸ் உன் பக்கத்துல இருப்பாங்க" அப்படிங்குவாங்க. 2 பேருமே என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லி அடம் பிடிக்குது. "சரி, நீங்க அந்த பக்கத்துல இருந்துக்கோங்க. நான் இங்க கீழ படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், "இல்ல, இல்ல 2 பேருமே பெட்ல தான் படுக்கணும். என் பக்கத்துலயே இருக்கணும் 2 பேரும்" அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது. உடனே வேற வழி இல்லாம 2 பேருமே அம்மு பக்கத்துல படுத்து தூங்குறாங்க. காவேரி அப்பப்ப குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அம்முக்கு காலையில காய்ச்சல் நல்லா கியூர் ஆயிருது. உடனே, "அம்மு இன்னைக்கு சரியாயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவேல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா மிஸ். இன்னைக்கு கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். உங்க கூட இருந்தா நல்லா பொழுது போகும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மு வந்து நல்லபடியா ஆயிடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். காவேரி கூட ரொம்ப நாளா இல்லாம நைட் டைம் காவேரி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.